வெல்கம் டு பான்ஸ் ஆஃப் ஐடியாஸ். நான் உங்கள் எரிக். இங்கே பக்கத்தில் பார்த்தீங்கன்னா வருண் இருக்கான். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா மக்களே, இது வந்து பார்ட் 2 ஆஃப் ஏரோப்ளேன் கேம். ஓகே, நம்ம விளையாடலாமா வருண்? மக்களே ஓகே மக்களே, இப்போ வந்து ஸ்டார்ட் கொடுத்துட்டோம். வருண் வந்து இப்போ விளையாட போகிறது இல்லை, ஏன்னா இப்போ இருக்கிற மிஷனும் செக் பாயிண்ட்ஸ் உள்ள போகிறது. ஓகே விளையாடுவோம். அக்செப்ட் மிஷன். மக்களே, நீங்கள் பார்ட் 1 பார்க்கலன்னா நேற்று அப்லோட் பண்ணியிருப்போம், போய் பார்த்துருங்க. ஆமாம் தானே வருண்? பைலட் ஓடுறாரு மக்களே. ஃபைண்ட் 1 ஸ்டார் கம்ப்ளீட் செக் பாயிண்ட்ஸ். ஓகே மக்களே, உள்ளே போகலாம். செக்லிஸ்ட் மக்களே முடிச்சிருவேன். மக்களே, அவர் ஏறுறதுக்குள்ளேயே நான் டோரை க்ளோஸ் பண்ணிட்டேன். அப்போ கூட அவர் ஏறுறாரு. எங்கே ஏறி உக்காந்துருக்காரு மட்டும் எனக்கு தெரில. சீட்டும் காலியாக தான் இருக்குது. ஓகே மக்களே, பார்ப்போம். இல்லை, செக் பாயிண்ட்ஸ்குள்ளெல்லாம் நல்லா இவர் ட்ரைவ் பண்ண போகிறாரு மக்களே. அது சைனீஸ் மவுண்ட் மாதிரி இருக்கு மக்களே. சைனீஸில் மக்களே, ஜாப்பனீஸ் மக்களே. இல்லை ஏதோ ஒன்று விடுங்க. நாங்கள் ஆனால் ஜப்பான் பற்றி தான் படித்தோம். அதில் தான் வந்து அந்த மாதிரி இருந்துச்சு. ஆமாம் தானே வரும்? ஆமாம் மக்களே. இதெல்லாம் சொல்லும் போது தான் ஞாபகம் வருது. நம்மளுக்கு நேற்று தான் வந்து சயின்ஸ் எக்ஸாம் முடிச்சிச்சு. நேற்று மக்களே, நேற்றுக்கு மொத்தம் நேற்று மக்களே. ஸ்பெல்லர் மக்களே. நேற்றுக்கும் மக்களே கிராஷ் எடுத்து மக்களே, அந்த ஒரு செக் பாயிண்டில் மட்டும் நம்ம கொஞ்சம் பிளெயினை மேலே டேக் ஆஃப் பண்ணி அதுக்குள்ளே லைட்டாக. அப்படிலாம் இல்லை மக்களே, நான் சவுத்தில் கூட ஒட்டின்னு கூட எனக்கு போகிறதுக்கு தெரியும். பட் அங்கே ஏன் இல்லைனா கொஞ்சம் கோளாறு ஆகிடுச்சு. ஓகே மக்களே, பேசஞ்சர்ஸ் நாட் சாக்ரிஃபைஸ்ன்ற மக்களே தெரியாமல் சாட்டிஸ்ஃபைடு போன இதில். ஸோ இங்கே ஜாப்பனீஸ் இது தாண்டி போயிட்டோம். ஜாப்பனீஸை தாண்டி போயிட்டே இருக்கோம் மக்களே. நம்ம இன்னைக்கு ஜெயிக்கிறோம் மக்களே. இப்போ அங்கேருந்து அந்த மவுண்ட் பார்க்கறது எனக்கு மவுண்ட் ஃபூஜி மாதிரியே இருக்கு மக்களே. எனக்கு அப்படி ஒன்றும் தெரியல மக்களே. வரும் எப்போ பார்த்தாலும் புக்கா படித்து மவுண்ட் ஃபியூஜியை சொல்கிறான் மக்களே. இந்த மவுண்டெயினில் ஓரத்தில் இப்படி ஓடிட்டு போகிறது ஆக்சுவலாக கஷ்டமாக தான் இருக்குது மக்களே. மக்களே அப்படின்னு சொல்ல மாட்டோம் மக்களே. இங்கே தான் போன வாட்டி கிராஷ் நடந்துச்சு. இல்லை மக்களே, எப்பயோ கிராஷ் நடந்துச்சு. அங்கேயே கிராஷ் நடந்துச்சு, ஞாபகம் இருக்கா? ஆமாம் மக்களே. ஆனால் அது கொஞ்சம் டஃப்பாக எனக்கு தெரிஞ்சிச்சு மக்களே. மக்களே, நம்ம பிளேன் கிராஷ் பண்ணிடலாமா? டே ஏன்னா வாய வைக்கிற மக்களே. கிரேட், யுவர் பேசஞ்சர்ஸ் ஆர் வெரி ஹாப்பி மக்களே. பேசஞ்சர் இஸ் வெரி ஹாப்பி. ஒரு பேசஞ்சர் தான்டா. ஓகே மக்களே, இப்போ நம்ம எல்லாத்தையும் பண்ணுறதை விட்டு எமர்ஜென்சி லேண்டிங், இன்ஜின் ஃபெயிலியர் இதை பண்ணுறதை விட்டு ஒரு ஃப்ரீ ஃப்ளைட் ஒன்று ஓட்ட விடுவோமா? போன பார்ட்டில் எடுத்த அந்த இதை வந்து நான் ஃபைட்டர் ஜெட், இதை வந்து அவனால் லேண்டிங்கும் பண்ண முடியாது, டேக் ஆஃப் பண்ண முடியாது. நான் டேக் ஆஃப் பண்ணி கொடுத்துறேன். அவன் கொஞ்சம் நேரத்துக்கு வந்து இதை மோதிக்காமல் இதை ஓட்டிட்டானாலே போதும் மக்களே. கொஞ்சம் நேரத்துக்கு ஓட்டி காட்டுறான் மோதிக்காமல். மக்களே, இந்த நேரத்தில் எல்லோரும் போய்ட்டு லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் எல்லாமே பண்ணுங்கள், கமெண்ட்டும் பண்ணுங்கள். ஏதாச்சும் சஜஷன் இருந்தால் கொடுங்க மக்களே. ஓகே வருண் கொடு மக்களே. நான் எதுக்கு அவன்கிட்ட சீக்கிரமாக வாங்கினேன்னு பார்க்காதீங்க. இங்கே இருக்கிற ஒரு ஷிப்பு இதில் போய்ட்டு லேண்ட் பண்ணலான்னு இருக்கேன். வருண், இது சாத்தியம்னு நினைக்கிறியா? ஆமாம் மக்களே, சாத்தியம் இல்லைன்னு தான் நினைக்கிறேன். நம்ம ஃப்ளைட்டர் ஜெட் எவ்வளோ கிலோமீட்டர்னு பாருங்க மக்களே. இப்போ 100 கிட்ட தொட்டுடுச்சு. இல்லை மக்களே, 100 போல. மக்களே, வெடிச்சிடக்கூடாது மக்களே. லேண்ட் பண்ணிட்டேன் மக்களே. ஓகே, அப்படியே கீழே இறங்கி அப்படியே போயிட்டு இங்கே மிஷன் அக்செப்ட் பண்ணால் ஸ்டார்ட் அட போங்க மக்களே. நம்ம 17th மிஷன் பண்ணலாமா? இல்லை மக்களே, நான் 17th மிஷன்லாம் பண்ணல. நம்ம லைனாகவே மிஷன்ஸ் பண்ணலான்னு பார்த்தா ரீஸ் பண்ண அடிச்சா நான் எங்கே ரீஸ் பண்ணாவேன்? ஓகே மக்களே, நான் போன ஆமாம் மக்களே, போன மிஷனுக்கே வந்து ஃப்ரீ ஃப்ளைட் இல்லை மக்களே. ஃப்ரீ ஃப்ளைட்னே எடுத்துறனே. ஓகே, பிளாகியோ ஏதோ ஒன்று. ஓகே வருண், இப்போ நீ இங்கே பாரு, இது வந்து லேண்ட் பண்ண வருமா உனக்கு? இப்போ வந்து பார்த்தேன்னா நீ போய்ட்டு எங்கே லேண்ட் பண்ணணும்னு உனக்கு தெரியுதா? இன்ஜின் ஃபெயில் ஆகிடும். நீ போயிட்டு எங்கே லேண்ட் பண்ணணும்னா இதில் போய்ட்டு லேண்ட் பண்ணணும். ஐயோ, பார்த்து ஓடணும் மக்களே. இதில் போய் லேண்ட் பண்ணணும்டா. போயிட்டு கீழே வந்து அப்படியே எங்கே வேணால் அது சொல்லலாம், அங்கே போய் நீ லேண்ட் பண்ணணும். ஓகேடா, ரெடியா? மக்களே, வருண் கிட்ட நம்ம இதை கொடுக்கறதுக்கு முன்னாடி ஸ்டாரை கலெக்ட் பண்ணிவிடுவோம். ஏன்னா இவன் என்ன தான் கரெக்டாக போய் எல்லாத்தையும் லேண்ட் பண்ணாலும் ஸ்டாரை கலெக்ட் பண்ண மாட்டான். மக்களே, ரொம்ப அமைதியாக இருக்க மாதிரி இருக்கு. எதனா பேசுகிறாரே வருண். பேசுறதுக்கு ஒன்றால் லேண்டிங் இயர் மோசமாக போச்சு. மக்களே. அகமதாபாத் இந்த மாதிரி போன வாடி சொன்னோம்.
ஆனால் இந்த மாதிரி டைம்லேயும் ஒரு வாட்டி லேண்டிங் கேஸ் ஃபெயிலியர் ஆகியும் ஒருத்தர் நல்லா லேண்டிங் சொல்ல மக்களே இப்போ ஃபெயில் ஆனது இன்ஜினு ஆமாம் ஓகே லேண்ட் பண்ணியிருக்காரு அதாச்சும் வந்து 4 இன்ஜினும் ஃபெயில் ஆகி பண்ண ஞாபகம் எனக்கு இல்லை வருன்ற பாருங்க மக்களே. இப்போ நான் தான் ஓட்டிட்டு இருக்கேன் வரும் நோட்டில், ஏன்னா அவனுக்கு லேண்ட் பண்ண வருமானு தெரில. லேண்ட் பண்ணுவியாடா? இல்லை மக்களே எனக்கு வராது மக்களே. அவனே ஒத்துக்கிறான் மக்களே. இங்கே போய் நான் லேண்ட் பண்ணலாம், லேண்ட் பண்ணனா திஸ் நாட் தி கரெக்ட் பிளேஸ் டு லேண்டுன்னு வரும். மக்களே இந்த மரம்லாம் நான் ஜிடிஎஃப்ல பார்த்துருக்கேன் மக்களே. மக்களே இவன் மட்டும் எப்படி ஜிடிஎஃப்ஐ அப்படி விளையாடிருப்பான்னு தெரில, போன பார்ட்லேயே சொல்லியிருப்பேன். ஓகே மிஷன் முடிஞ்சாச்சு. ஜிடிஎஃப்ஐ அவங்க ஃப்ரீயாக வாங்கியிருக்காங்கன்னு நினச்சா 20,000 கொடுத்து வாங்கியிருக்காங்க மக்களே. 20,000மா மக்களே? அதோட கம்மி தானே மக்களே, 1200 என்ன தானே மக்களே. ஆனால் அவங்க மக்களே எப்படின்னே தெரியல, வருண் ஏதோ ஒரு சின்ன வேலையாக போயிருக்கான், வந்துடுவான் மக்களே. பார்த்தீங்கன்னா இங்கே வந்து கிளைமேட் ரொம்ப மோசமாக இருக்குது. நம்ம வந்து இங்கே வந்து பி கேர்ஃபுல், வெதர் இஸ் வெரி பேடுன்னு காட்டுது. சரி வருணை வந்து உக்காராடே. அதே ஹோம் ஒர்க் எதுலான்னு போய் பார்த்தா அது நெக்ஸ்ட் தான் மக்களே தோணுச்சு நம்மளுக்கு எக்ஸாமே முடிஞ்சிச்சுன்ட்டு கலராக பட்டேன் மக்களே. சாரி மக்களே. மக்களே ஆக்சுவலாக ஒரு விஷயத்தை தான் நான் சொல்லவே மறந்துட்டேன். நாங்கள் ரெக்கார்டிங்க்கு ஏற்ற மாதிரி தான் பேசுகிறோம், ஆமாம் தானே வருவான், அதாச்சும் அப்லோடிங்க்கு ஏற்ற மாதிரி தான் பேசுகிறோம் உங்களுக்கு ஏற்ற மாதிரி. ஆக்சுவலாக எங்களுக்கு வந்து எக்ஸாம் வந்து இன்றைக்கி தான் முடிஞ்சிச்சு, நாங்கள் ஏன்னா இன்றைக்கி தான் ரெக்கார்ட் பண்ணுறோம். பட் நீங்கள் வீடியோ பார்க்குறவங்களுக்கும் உங்களுக்கு கரெக்டாக வந்து புரியணும் இல்லைங்களா, நாங்கள் வந்து அப்லோட் பண்ணுற டேட்டுக்கு. அதனால தான் வந்து நாங்கள் இந்த மாதிரி பண்ணுறோம். நாங்கள் ரெக்கார்ட் பண்ணுற டேட் வந்து இன்றைக்கி என்னடா டேட்டு, 17th March 2026. இன்றைக்கி தான் மக்களே எனக்கு எக்ஸாமும் முடிஞ்சது, ரொம்ப பெருமையாக இருக்குது. ரொம்ப பெருமையாக இருக்குது, சந்தோஷமாக இருக்குது மக்களே. ஓகே மக்களே, நம்ம ஃப்ளைட்டில் கியர்ஸ் ஃபெயிலியர்லாம் அவ்வளோ நல்ல போயிட்டுருக்கு. ஸ்டாரை பிடிக்க மறந்துட்டேன், ஏன்னா இது பண்ணல, போயிட்டு கிராஷ் பண்ணுறது தப்பு மக்களே. ஏன்னா இவ்வளோ கஷ்டப்பட்டு வந்துட்டு கிராஷ் பண்ணிட்டேன் எப்படி மக்களே. மக்களே ஸ்டாரை பிடிக்காம இன்றைக்கி நான் இந்த மிஷனை முடிக்கிறதா இல்லை, நான் முடிவு பண்ணிட்டேன். அந்த ஸ்டார் மேலே சுற்றி சுற்றி வந்தீங்கன்னு டான்ஸ் ஆடுற மக்களே. மைக்கேல் ஜாக்சனோட என் பேர் எரிக் ஜான்ரா, ஏன்டா இப்படி கோளாறு பண்ணுற? ஆனால் 2 பேரும் மக்களே மறுபடியும் மிஸ் பண்ணுற மக்களே. மக்களே ஆனால் இந்த நேரத்தில் வருண் ஓட்டியிருந்தானா இங்கே போய் மோதிட்டு பாமா தானே வருண். மக்களே எனக்கு சுற்றி வந்தீங்க மக்களே, பாக்குள்ள நுழைஞ்சிட்டாரு, போய் மோத போகிறாருன்னு நினைக்கிறேன். இல்லை மக்களே தப்பிச்சிட்டாரு மக்களே, வெற்றிகரமா. என் கிளாஸில் வெற்றின்னு ஒரு பையன் இருக்கான், அவன் ஞாபகம் தான் வருது இவன் வெற்றின்னு சொன்னதும். மக்களை போய் லேண்ட் பண்ணிடலான்னு போனோம், இல்லை நான் எப்படியாச்சும் ஸ்டார் எடுப்பேன்ற வைராகியத்தோடு விளையாட்டுருக்கோம். எனக்கு தூக்கமே வருது மக்களே. இவன் தூங்கவே போயிட்டான் மக்களே. பின்ன என் தம்பி லைட் ஆஃப் பண்ணிட்டு எங்களை ரூமில் விட்டு சாத்திட்டு போயிட்டான் மக்களே. என் தம்பி லைட் ஆஃப் பண்ணியிருக்கான், லைட் ஆன் பண்ணியிருக்கான் சொல்லப்போனால். வரான், ஏதோ பிஸ்கெட் எடுத்துகிட்டு வந்திருக்கான். வருண் எடுத்துக்கிறான். வருண் எனக்கும் நேரா, எனக்கும் நேரா வருணே. நல்ல வேலை மக்களே, இது நல்ல வேலை மக்களே. இது ரேட்டிங் வீடியோலாம் போடலான்னு இருந்தா எனக்கு சிரிப்பு தான் மக்களே வருது மக்களே. மக்களே என் நம்பி பிஸ்கட் எடுத்துன்னு மாலை சொல்லிட்டான், அதனால தான் அப்படி கத்தின்னு இருந்தேன். ஓகே பிஸ்கட் கொடுத்துட்டான் மக்களே. இந்த பிஸ்கெட் நல்லா இருக்கும், அமிதாப் பச்சன்லாம் வந்திருக்காருன்னு பார்த்தா நல்ல வேலை மக்களே. நைட்டாக கடிச்சிட்டு வச்சுட்டாங்க. காலி பண்ணு கச்சல்ல. மக்கள் சாரி மகளே, வாய்ஸ் கொஞ்சம் நல்லா இல்லை, ஏன்னா சாப்பிட்டு இருக்கேன். மக்களே என்ன மக்களே இது நம்மளால மக்களே, இது நல்லா இருக்கு மக்களே. இதுடா ஸ்டார் அப்படியே நண்டு போயே கலெக்ட் பண்ணலாம் மக்களே. இது ஆக்சுவலாக மிஷன் இல்லைடா, அது வந்து நம்ம நார்மலாகவே ஸ்டார் இருக்கும், 96 ஸ்டார்ஸ் இருக்குது இந்த சிட்டியில். மக்களே இது என்ன மிஷன் நான் பார்க்கல, பார்ப்போம் மக்களே. டிராஃபிக் மிஷன் மக்களே.
அதாச்சும் வந்து ஏரில் பறந்துக்கிட்டே இருக்கணும். மேலேயும் ஒரு 2 ஃப்ளைட் பறந்துனே இருக்கும், ரன்வேலையும் ஒரு ஃப்ளைட் வந்து இருக்கும் நம்ம லேண்ட் பண்ண வேண்டிய ரன்வேல. மக்களே நான் போய் மோத மாட்டேன், நல்ல வேலை மோதல. மக்களே நம்ம சும்மா போயிட்டு ரோடில் லேண்ட் பண்ணி பார்ப்போம், என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். வெடிச்சிடாத. லேண்ட் பண்ணிட்டேன், ஒன்றுமே ஆகலை மக்களே. அப்படியே போகிறோம், திடீர்னு என் ஃப்ளைட் வெடிச்சிருச்சுன்னா பெரிய பிரச்சனை எனக்கு. மக்களே ஃப்ளைட் வெடிச்சு போச்சு மக்களே. டே இதெல்லாம் சொல்கிறாடே மக்கள்கிட்ட, எனக்கு வாயம் தரங்க முடியல மக்களே. என் ஃப்ளைட் இச்சுக்கிச்சு மக்களே, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. டோர்ஸை க்ளோஸ் பண்ணிவிடுவோம். செக்லிஸ்ட் ஓப்பனே பண்ணலாம் மக்களே. அவன் செக்லிஸ்ட் ஆக்சுவலாக இந்த ஒரு சில மிஷன்ஸில் இருக்காது, அதில்னா 2 ஸ்டார்ஸ் கலெக்ட் பண்ண வேண்டியிருக்கும். ஓகே, காற்றா பறக்கிறோம். இப்போ மோதிக்கலாமா மக்களே? கேமில் ஏதோ குவாலிட்டி இம்ப்ரூவ் டு ஏதோ வருது, சேஞ்ச் டு லோ டு இம்ப்ரூவ் பர்ஃபார்மன்ஸ்னு வருது. ஓகே, நம்ம கிட்டத்தட்ட வந்தாச்சு அந்த ஏரியா கிட்ட. ஆமாம் தானே வரான்? ஆமாம் மக்களே. ஓகே மக்களே, நம்ம இப்போ போய்ட்டு அந்த ஸ்டாரை ஒரே இதில் எடுத்தோன்னா ஆரா ஃபார்மிங்காக இருக்கும். பார்ப்போம் ஆரா ஃபார்மிங்காக இருக்கா, இல்லைனா வந்து -6 போய் முடிதானே. நான் வெயிட் பண்ணுவேங்க ஐயா. இவர் வந்து எப்போவுமே வந்து எனக்கு ஏதோ கண்ணு தெரியாத மாதிரி சொல்லுவார். மக்கள் ஆரா ஃபார்மிங் தான் மக்களே, நான் அதை வந்து கலெக்ட் பண்ணது. இதையும் கலெக்ட் பண்ணனா இன்னொரு ஆரா மக்களே, பெஸ்ட் ஆரா ஃபார்மிங் ஒரே ட்ரெயிலில் 2த்தையும் பண்ணிட்டேன் மக்களே. இப்போ பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கோம் உங்களுக்கு, ஜஸ்ட்டு ஒரு செகண்டில் நான் எஸ்கேப் ஆனேன். ஓகே, நம்ம பார்ப்போம். போயிட்டு அப்படியே ஜாலியாக போய் சுற்றி பார்த்துட்டு வருவோம். டே வரணும், எங்கள் பாட்டிக்கிட்ட போய் தண்ணி கேட்டு எடுத்துன்னு வாடாடே. மக்களே போய் லேண்ட் பண்ண போகிறேன் மக்களே. நான் மக்களே ஓகே லேண்ட் பண்ண போகிறேன் மக்களே. லேண்டிங் அப்போ வெடிக்குமா? டூமேல்னு பார்த்தா வெடிக்கல மக்களே. பேசஞ்சர் ரீச் இஸ் டெஸ்டினேஷன். ஓகே கண்டினியூ மக்களே. மக்களே ஓகே, நம்ம ஒரு சின்ன கட் இருந்துச்சு, ஆனால் உங்களுக்கு பெருசாக தெரியாது, உங்களுக்கு அப்படியே ஒரு ஃப்ளாஷ் தான். ஏன் அந்த கட்டினா நாங்கள் போயிட்டு கொஞ்சம் தண்ணி குடிச்சிட்டு வந்தோம். ஓகே, நம்ம இந்த மிஷன் ஆரம்பிக்க போகிறோம். என்னது இது? பிரிங் ஹர் ஹோம், கோ த்ரூ தி செக் பாயிண்ட்ஸ். இந்த மிஷன் வருணுக்கு செட் ஆகாது. இல்லை மக்களே, நான் ட்ரை பண்ணி பார்க்கல. ஒரே நிமிஷம் வருண், நான் செக்லிஸ்ட் முடிச்சுட்டு வாங்கிட்டு கொடுத்துறேன். செக்லிஸ்ட் எப்படின்னு எனக்கு தெரியல மக்களே. மக்களே எங்கள் டோர்ஸ் சீட் பெல்ட்ஸ்ன்னு கீழே இருக்கும் மக்களே, அதை நீங்கள் எனேபிள் பண்ணிங்கனாலே போதும் மக்களே. இறா வருண், நான் பறந்து தரேன். ஃபர்ஸ்ட் செக் பாயிண்ட் பண்ண போச்சு மறக்குதே. மக்களே ஏறா வருண், இது கொஞ்சம் டேஞ்சரஸான செக் பாயிண்ட். இதையும் பிடிச்சிட்டு இதுக்கு அடுத்து இருக்கிற ஒன்றத்தையும் பிடிச்சிட்டு வாங்கிட்டு கொடுத்துட்றேன். ஸ்லோ பண்ணிக்கோ நான் ஃப்ளைட்டு அந்த டைமில் பண்ணுறேன். ஓகே மக்களே, வருண்கிட்ட கொடுத்துருக்கேன், அவன் விளையாடுவான். ரெஸ்யூம். ஓகேடா வருண், பரடா என்கிட்ட கொடுத்ததுக்கு அருமையாக பண்ணுறடா வருண். டே இறாடே மக்களே, பரடான்ட்டு நம்மளுக்கு சில ஒரு படத்தில் ஒரு டைலாக் சொல்கிறேன் மக்களே. மக்களே ரொம்ப கஷ்டமாக இருக்கு மக்களே, இதை பிடிக்கவே முடியாதா மக்களே? ஏன்டா மக்களே இப்படி இருக்கு மக்களே? ஓகே, இப்படியாச்சும் போய் எடுப்போம். ஃப்ரிட்ஜு மேலே இருக்கு பாரு தம்பி. மக்களே இங்கே இன்னொரு அருமையான செக் பாயிண்ட்டு. ஓகே, வருங்கிட்ட கொடுத்துட்டேன். அவன் என்ன பண்ணுறான்னு பார்க்கலாம். மோதிக்காத வரைக்கும் எனக்கு சரிதான். பின்னாடிடா மக்களே, இவன் மோசமாக பண்ணுறான் மக்களே. ஒன்றும் தேவையில்ல புடுறா மக்களே. இவன் ஃப்ளைட்டை மோதலானா நம்ம இந்த பாட்டை முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு பாட்டில் மிச்சத்தை பார்த்துக்கலாம். செக்லிஸ்ட்டை மூடிடா ஃபஸ்ட்டு. லைட்ஸ் எல்லாத்தையும் ஆன் பண்ணு. கண்ட்ரோல் டவர் அழுத்து. அவ்வளோதான், ஆன் பண்ணிக்கோ. இது இங்கே த்ராட்டில் போட்டுரு. அவ்வளோதான், அது பின்னாடி எடுக்கணும். அவ்வளோதான் மக்களே. இப்போ பார்க்குறோம்
பார்ப்போம். இவன் இங்கேயே மோதிப்பான்னு நினைக்கிறேன். பார்த்துனே இருக்கும். வருணோட ஃப்ளைட் ஓட்டுற திறமையா ஃபஸ்ட்டு செக் பண்ணி விட்டு வந்துட்டான். எப்படி மக்களே நம்ம சூப்பராக ஃப்ளைட் ஓட்டுறோமா? போய் மறுபடியும் மோதிக்க போகிறான்னு தெரியுது. நம்ம வேறு டேரக்ஷனில் பறக்கிறோம் மக்களே. எனக்கு கையில் நடக்குது மக்களே, எனக்கு தெரில. கீழே போடா மக்களே. அவன் செக் பாயிண்டோட ஆல்டிடியூடையும் இவனோட ஆல்டிடியூடையும் மெயின்டைனே பண்ண மாட்டேங்கிறான். நம்ம ஃபர்ஸ்ட்லேருந்து ஆரம்பிச்சிடலாம் மக்களே. கிராஷ் மக்களே. இவன் செட் ஆக மாட்டான் மக்களே. நானே இதுக்கு பதிலாக கொடுத்துட்றேன் மக்களே. ஒரு மிஷின் நம்ம தலைவர் பண்ணுவார், மிச்சம் மிஷின் நானே பண்ணுறேன் மக்களே. அவன் இப்படியே சொல்லிட்டு காலத்தை ஓட்டின்னு இருக்கான். நம்ம அப்படியே எல்லா மிஷினையும் பண்ணி சொல்லுவான்னு நினைக்கிறேன். ஓகே, இந்த மிஷனை வந்து நம்ம இப்போ அருமையாக பண்ணுறோம். டே வருண், எங்கடா போகிறீங்க? வாடா மக்களே. வரும் நீங்கள் போயிட்டு வந்துடுறீங்க. ஓகே, பரவாயில்ல மக்களே. நம்ம தலைவர் ரொம்ப ஃபாஸ்ட்டாக வர மக்களே. இல்லை மக்களே, நல்ல வர மக்களே. எனக்கு இருக்கிற வராத ஒன்று பிளேன் டிரைவிங் தான் மக்களே. நான் ஃபுல்லாக பிளேன் இந்த மாதிரி தான் ஸ்லோ பண்ணிடுவேன். அதுக்கடுத்து அதை ஃபாஸ்ட் ஆக்கி இதை பிடிக்கலான்னு ஆரா ஃபார்மிங் பண்ணலான்னு பார்த்தா மொத்தமாக கர்மாவில் வந்து முடியுது. கர்மா மக்களே. எனக்கு இப்படி தான் மக்களே. சம்டைம்ஸ் ஆரா ஃபார்மிங் நடக்கும், சம்டைம்ஸ் கர்மாவில் போய் முடியும். உங்களுக்கு எப்படின்னு சொல்லுங்கள் மக்களே. அந்த வருண் வேறு இது பண்ணுறோம் மக்களே. போயிட்டு இந்த மாதிரி திருப்புறோம் மக்களே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மக்களே பாருங்கள் மக்களே. இதை போயிட்டு இந்த மாதிரி பண்ணுறேன். இந்தோ மக்களே, நம்ம போயாச்சு மக்களே. செக் பாயிண்ட்லாம் பிடிச்சி அருமையாக போடுறேன் மக்களே. சிக்கம் ஐயோ எங்கடா இந்த ஸ்டாரு? ஸ்டார் இந்த ஒரு இதில் வேணாம் மக்களே. வேணாமா? ஏன்டா வேணாம்? நான் பிடிச்சிட்டேன் அதான். அப்புறம் என்ன ஓகே மக்களே. மக்களே, ஆனால் இந்த கேமில் வந்து ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் காமன். எந்த மிஷனில் வேணால் வந்து ஒரு ஸ்டார் எப்படியாச்சும் கிடச்சிடும். மிஷனை முடிச்சிட்டாலே போதும். லேண்டா சம்மந்தமே நம்ம இங்கே எதுக்கு மக்களை லேண்ட் பண்ண சொல்கிறாங்க? இப்போ தான் ஞாபகம் வருது. இந்த அக்காவுக்கு வந்து இங்கே தான் போக தேவைப்படும். அதனால் இங்கே போவாங்க. ஓகே, அவங்க கேட்குற இடத்துல போய் நிறுத்திடுவோம். வருங்க, பிரேக்கப் போடுங்க. ஓகே, நிறுத்திட்டேன். ஓகே மக்களே, இந்த வீடியோவை முடிச்சுக்கலாமாடா வருண்? ஒரே மிஷின் மட்டும் முடிச்சுட்டு போகலான்னு நினைக்கிறேன் மக்களே. மக்கள் லேண்டிங் கியர் ஃபெயிலியர் மிஷனு எனக்கு தெரிஞ்சு வேணான்னு நினைக்கலான்னு சொல்கிறதுக்குள்ளே பரவாயில்ல, முடிச்சுட்டு போகலாம். இந்த மிஷன் முடித்த பிறகு நம்ம ஒரு 2 இது வாங்கலாம். டே ஒரு வேணாம், நீ போய் கிராஷ் பண்ணுறதுக்கு இந்த ஃப்ளைட்டு கிடையாது. போயிங் 777 அருமையான ஃப்ளைட்டு. உடனே விளையாடுறேன்னு நான் டேக் ஆஃப் பண்ணி அவன்கிட்ட குத்துடுறேன் மக்களே. அவன் என்ன பண்ணுறான்னு பார்த்துக்கலாம். போயிங் 77னா நானே வெடிச்சிட்டேன் மக்களே. நானே வெடிக்க வச்சிட்டேன். வருண் என்ன பண்ண போகிறான்னு சத்தியமாக தெரியல. நான் பார்த்துக்கோங்க. இருங்க எவ்வளோ நேரம் போகுது வீடியோ மக்களே? வீடியோ கொஞ்சம் லாங்காக போயிட்டுருக்க மாதிரி இருக்குது. ஸ்டார்ட் பண்ணுறா வருண். மக்களே, இந்த கேம் நம்ம கூடிய சீக்கிரமே முடிச்சிருவோம். நான் இன்னும் ஒரு வாரத்துக்குள்ளே நாங்கள் இந்த கேம் பிளேயோடைய வீடியோ அப்லோட் பண்ணுறதெல்லாம் முடிச்சிருவோன்னு நினைக்கிறேன். வருணாச்சு இது கரெக்டாக மக்களே. வருண் அவனோட ஃபஸ்ட்டு இப்போ டேக் ஆஃப் பண்ணிட்டான். லேண்டிங்கை ஆஃப் பண்ணிடலாம். ஓகே, குட் ஃப்ளைட், ஹாவ் அ குட் ஃப்ளைட் சொல்கிறாங்க. பார்ப்போம். டே வருண், நீ மேலேயே மெயின்டைன் பண்ணுறான். ஹைட்டாக போட, ஆல்டிடியூட் அதிகமாகவே போ. மேலே மெயின்டைன் பண்ணு. ஸோ நம்மளுக்கு லேண்ட் பண்ணும்போது ஸ்டாரை பிடிச்சி லேண்ட் பண்ணலாம். ஸ்டார் எங்கடா மக்களே? நம்மளுக்கு தெரியல மக்களே. இதோ இருக்கு மக்களே. ஸ்டார் எங்கடா மக்களே? ஸ்டாரை காணோம். நம்ம ஸ்டாரை நோக்கி தான் பயணிச்சுட்டு இருக்கோம். பார்த்துட்டோம் மக்களே, நம்ம ஸ்டார் நம்ம கண்ணு முன்னாடி இருக்கு. எங்கடா மக்களே? லேண்டிங் கியர் ஆன் பண்ணிக்கலாம். ஏன்னா வந்து இன்ஜின் ஃபெயிலியர். ஸ்டார் எனக்கு தெரிஞ்சு இந்த நேரத்தில் கிடைக்காதா? ஓமி ஸ்டார் மக்களே, ஸ்டாரை காணும். அருமையான தகவல் இல்லை? ஆமாம் மக்களே. ஓகே, இது லேண்ட் எனிவே இருந்தால் காட்டுன்னு நினைக்கிறேன்.
ஓகே மக்களே, எனிவேரில் போய் லேண்ட் பண்ணுறது ஈஸி தான். ஆனால் இஷ்டத்துக்கும் போய் இந்த ஃப்ளைட்ஸ் லேண்ட் பண்ண முடியாது. இது லேண்ட் பண்ணுறதுக்கு ஒரே வழி இது மட்டும்தான்டா வரும்னு பார்த்துக்கோ. ரோட்டில் போய் அப்படியே நிறுத்தணும் பெரிய ஃப்ளைட்ஸை. நிறுத்திட்டு பிரேக்கையும் உடனே போட்டுடணும். பேசஞ்சர்ஸ் ஆனாலே மக்களே, நான் வந்து கண்டிப்பாக இந்த மாதிரி எல்லாம் முடிச்சிடுவேன். ஃபைன் 1 ஸ்டார் ஏன் முடிக்கலன்னா அது ஓகே. ஒரு முடிச்சுக்கலாம்ல இந்த வீடியோவை. மக்களே, எந்த ஃப்ளைட்டை வாங்கலாம் இப்போ? சூர்யா சவுண்ட் பாரா மக்களே, இந்த 20,000 ஃப்ளைட் வாங்கிடலாமாடா வரனே? யூஎஃப்ஓ ஜெப்ளின் வந்து அதை அன்லாக் பண்ணுறது, அது எல்லா மிஷினும் முடிச்சா தான் வரும். இது வாங்கணுமாடா? ஹாக்கு, ஏர்பஸ், போயிங் 77 மக்களே. போயிங் 777 ஆர்டரை போடு. ஓகே, வாங்கியாச்சு. ஒரு 50,000 ரூபாய்க்கு இந்த ஃப்ளைட்டையும் வாங்கிப்போம். ஒரு 23,000 இருக்குது. எதோ வாங்கலாம் 23,000க்கு. 20,000க்கு ஏதோ பார்த்த மாதிரி ஞாபகம் இருந்துச்சுன்னா வாங்கிடுவேன் மக்களே. 20,000க்கு 80க்கு ஏதாவது வாங்கலாம் மக்களே. அதான் மக்களே, 20,000க்கு இது இருக்குது. அவ்வளோதான், வாங்கியாச்சு. அவ்வளோதான், நம்ம காசு அருமையாகவும் காலி பண்ணியாச்சு மக்களே. பார்ட் 2 இதோட முடிச்சுக்கலாம்ல? மக்களே ஓகே மக்களே, வீடியோவை முடிச்சுக்கிறோம். அனைவரும் லைக், கமெண்ட், ஷேர், சப்ஸ்கிரைப் எல்லாத்தையும் பண்ணுங்கள். தேங்க்யூ மக்களே.